மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை நடத்திய பிறகு முதலமைச்சர் உரையாற்றி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையாக பார்க்கலாம். மட்டும்தான் நமக்கு பெஞ்சிருக்கு சார். இன்னைக்கு மார்னிங் 8:30 கொஞ்சம் ரெயின்ஸ் பிக்கப் ஆயிருக்கு. நமக்கு சராசரி 8:30 12 மணி வரைக்கும் 2 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு சார். நேற்றே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. இலவச தொலைபேசி எண் கால் சென்டர் எமர்ஜென்சி நம்பரும் பிரஸ் ரிலீஸ் வழி கொடுத்திருக்கிறோம். டெம்பரரி ரிலீஃப் ஷெல்டர்ஸ் நமக்கு 11 சைக்ளோன் ஷெல்டர்ஸ் ரெடியா இருக்கிறது. 6 மல்டிபர்பஸ் இவாகுவேஷன் ஷெல்டர்ஸும் தயார் நிலையில் உள்ளது சார். கள ஆய்வை மேற்கொண்டு தயார் நிலையில் இருக்கிறது சார். நம்ம மயிலாடுதுறை பொறுத்தவரை காலையில வரைக்கும் ஒரு 8:30 வரைக்கும் 1.5 சென்டிமீட்டர் 15 mm தான் பெஞ்சது சார். இப்போ காலையில 8:30க்கு அப்புறம் இப்போ கரெக்டா இப்போ வரைக்கும் 9.9 mm தான் சார் பெஞ்சிருக்கு. அதாவது 1 சென்டிமீட்டர். மயிலாடுதுறை பொறுத்தவரை நமக்கு அந்த டீசில்ட்டிங் டீப்பா பண்ணதுனால நமக்கு எங்கேயுமே தண்ணி தேங்காம நாங்க பார்த்து காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களோடு மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். இது குறித்த விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைகிறார். இந்த ஆலோசனையில் பேசப்பட்ட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன ஆலோசனைகளை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார், மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் என்னென்ன தரவுகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது, சொல்லுங்க. மோகன், இன்று சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதாவது இந்த பருவமழை குறித்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர்களிடம் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டது. இதில் குறிப்பாக அதாவது கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்களுக்கு காணொலி காட்சி மூலமாக ஆலோசனையாக நடைபெற்றது. இதில் அதாவது அந்த மாவட்டங்களில் கனமழை மற்றும் அதிகனம் இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும், அதே போல இந்த மாவட்டங்களில் பெய்து வரக்கூடிய இந்த கனமழையால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் அரசு தரப்பில் அதாவது எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் தமிழக முதல்வர் அவரிடம் கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து இந்த மாவட்டங்களில் குறிப்பாக இந்த மழையால் சேதம் ஏற்படக்கூடிய பகுதிகளில் ஜேசிபி இயந்திரங்கள், அதே போல படகுகள், அதே போல அதாவது இந்த மரம் அறுக்கும் இயந்திரங்கள் உள்ளிட்டவைகளை மேற்கொள்ளவும் தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுவினர், அதே போல மாநில பேரிடர் மேலாண்மை படையினர் ஆகியோர் மாவட்டங்களில் தயார் நிலையில் இருக்க தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவுரையானது வழங்கியிருந்தார். இது மட்டுமல்லாமல் தமிழக அரசு இந்த பருவமழை எதிர்கொள்ள அனைத்து நிலையிலும் தயாராக உள்ளதாகவும் அதாவது தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல பொதுமக்கள் அரசு கொடுக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்றும், தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் அதிக தேங்கக்கூடிய இடங்களில், அதே போல கரையோரங்களில் மக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என்பது தொடர்பான அறிவுரைகளும் கிராம ரீதியாக அதாவது மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு அளிக்க வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்திலும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பருவமழையில் அதாவது பெய்து வரக்கூடிய இந்த சூழலில் பொதுமக்களுக்கு இந்த நிவாரண முகாம்களில் மக்கள் தங்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டும் என்றும், அதே போல எந்த பகுதி பாதிப்புக்குள்ளாகக்கூடிய பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை, தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியாக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கவும், அவர்களுக்கான உணவு மற்றும் அத்தியாவசிய தேவைகளான பால், அதே போல அவர்களுக்கு தேவையான உடைமைகளை தமிழக அரசு சார்பாக செய்து தர வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் தெரிவித்திருந்தார். அதே போல இந்த முகாமில் தங்கு வைக்கப்படுபவர்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளும் அதாவது ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பருவமழையில் மக்கள் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாகாத வண்ணம் தமிழக அரசு பொதுமக்களுக்கு வேண்டிய அனைத்து திட்டங்களையும் உரிய நேரத்தில் செய்து தர வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் தற்போது அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அதாவது இந்த ஆலோசனைகள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.